உரைக்கிட்ட எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் தான் போய்கிட்டே இருக்கு. எங்களை யாருக்குமே எங்களுக்கு எதுவுமே வேணாம். இந்த நியூஸ் வெளியே போகணும். நாங்கள் இருக்க ஏரியா வெளியே போகணும். டிஎஸ் ஸோ இப்போ தான் என் பகல் நேர உணவு எடுத்தேன். ஸோ இதுக்கு பிறகு எங்கே போயிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் ஸ்ப்ரிங் வழி மேலே. ஸோ நிறைய பேர் ஃபோட்டோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய நிலச்சரிவுகள் வந்த இடம். பட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ட்ரோன் ஷாட்டில் எடுத்து காட்டுறதுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 22 குடும்பம் இருந்த மவுசாகாவில் அந்த கிரட்சில், அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு போயிருந்தப்போ மக்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, நீங்கள் சாப்பிட்டே போங்க, இருந்து சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயமே எனக்கு ரொம்ப இதாக போயிட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் அவர்களை மிகப்பெரிய சிக்கலுக்கு மத்தியில் நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதில் போய் நம்ம பங்கு கொள்வது மிகப்பெரிய தவறு. ஸோ அது பிறகு இல்லை நான் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாப்பாடு சின்ன சாப்பாடுங்க எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை சாப்பிட்டு தானே இருக்கேன். ஸோ நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். போயிட்டு பாப்போம் காய்ச்சி என்ன நிலமை சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மனசரிவு போயிருக்கேன். ஸோ நம்ம இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வழி மேமலை. ஸோ இங்கே உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரிய நிலச்சரிவு போயிருக்கு. நான் நினைக்கிறேன் மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்ட்டு. டிஎஸ் இங்கே பார்ப்பீங்கன்னா இருக்கும் மிகப்பெரிய வெடிப்புகள் இருக்குது. நான் பார்த்த அளவில் எல்லா இடத்துலையும் ஸ்லிப் போயிருக்கு. எல்லா இடமுமே ஸ்லிப் போயிருக்கு டிஎஸ். ஸோ எல்லா இடமே மண் சரிவு தான் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெடிப்புகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எப்போ போகணும்னு சொல்ல இயலாது. வெடிப்பு பெரிய ஒரு வெடிப்பு ஒன்று இருக்குது. எஸ் பார்க்கக்கூடியா இருக்கும்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வெடிப்பு ஒன்று இருக்கும். ஸோ இது எப்போ போகணும்னு சொல்ல இயலாது. பட் பெரிய வெடிப்பு ஒன்று அளவு பெரிய அளவு பாதிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. பார்க்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு மலையை வெடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வெடிப்பை ஒரு மலையை வெடிச்சு தான் இருக்குது. ஸோ இது எப்போ போகணும்னு சொல்ல இயலாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஆபத்தான இடம் தான். இப்போ நான் இருக்கதே ஆபத்தான இடத்துல தான் இருக்கேன். ஸோ ஒரு காய்ஸ் நம்ம இருக்க இடமே ஆபத்தான இடம் தான். ஸோ முடிஞ்ச அளவு மக்கள் அவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி இடம் போகிறதா இருந்தால் அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகிறது நல்லது. இங்கே பெரிய மலையை வெடிச்சிருக்கு காய்ஸ். பெரிய ஒரு கிராக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மழை பெய்யுமா இருந்தால் தொடர்ந்து இது கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்குது. நம்ம வந்து மாட்டிட்டோமா? இப்படித்தான் போல. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே பாதையே இல்லை, எல்லாம் உடஞ்சி போயிட்டு தான் இருக்குது. எல்லாம் தாழ் இறங்கி இருக்குது நிலமெல்லாம். ஸோ மக்கள் இங்கே கண்டிப்பாக இருக்கிறது சரி வரும். இங்கே பாருங்கள். காய்ஸ் நம்மளுக்கு இறங்கி கொள்ள சிக்கலாகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடமே வெடிச்சு தான் இருக்குது காய்ஸ். நம்ம வந்து மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்தளவு மண் சரிவு போயிருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த இடம் காய்ச்சி மிகப்பெரிய ஆபத்தில் இருக்க இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலையே வர்றதுக்கு இருக்குது. ஸோ இந்த மலையே இடிஞ்சு தான் இருக்குது. ஸோ இந்த மலையை வர்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆட்கள் இங்கேருந்து போகிறது நல்லது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல பாதை தான் இது. ஆனால் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுமான்னு தெரியலையே. வா இந்த மலையை வர்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மலையை பார்ப்பீங்களா இருக்கும். ஸோ இந்த மலையை வர்றதுக்கு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகிறது நல்லது. அந்த பக்கம் எப்படி போகிறது? கையொன்று பண்ணு அப்படி போகணும். இந்த கட்டத்தை அந்த பக்கம் தான் தாண்டி போக போகிறோம். டிஎஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேமலையில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலையை வாரத்துக்கு தான் ரெடியாக இருக்குது. நம்ம உங்களுக்கு காட்டினா தான் எவ்வளோ கிராக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவு இங்கே இருக்க மக்கள் தகுந்த பாதுகாப்பு விஷயங்களை செய்வீங்களா இருந்தால் பெரிய இதாக இருக்கும். நான் பார்த்த எல்லா இடத்துலையுமே தண்ணீர் கலங்கி வர்றதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தண்ணீர் கலங்கி வருது. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீர் கலங்கி வருது. ஸோ இதுவே பெரிய ஆபத்தான நிலைமை தான். பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீர் கலங்கி வருது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆக்கள்லாம் போயிட்டாங்களா பிரதர்? ஆக்கள்லாம் போயிட்டாங்களா? எங்கே மாற்று ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா? ஸ்கூலில் எங்கே ஆக்கள் இல்லை. ஏன்னா தண்ணி கலங்கி வருது. இது எப்போ வரும்னு சொல்லவே இல்லை. தண்ணி கலங்குது மேலே. பெரிய அளவு வெடிப்பு இருக்குது. பெரிய அளவு வெடிப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி கலங்குறது தான் டேஞ்சர். கொஞ்சம் ஆக்களை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுவோம்.
அப்போ ஆக்கள்லாம் எதான் ஸ்கூல்ஸ் அதை எங்கே அனுப்பிட்டாங்களா? இங்கே இந்த இடத்துல உள்ளவங்களா? முடிஞ்ச அளவு சேஃபாக இருக்க சொல்லுங்கள். தண்ணி கலங்குது சரியான டேஞ்சர். ஏன்னா மேலே இன்னும் ரொம்பவே இறங்கி இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு வரும்போது அது இறங்குறது விளங்குது. தண்ணி கலங்குது. ஏன்னா மேலே கலங்க ஆரம்பிச்சுன்னா அந்த துண்டு பெரிய அளவில் இருக்குது வர்றதுக்கு. அந்த மழை அப்படியே ஃபுல்லாகவே இறங்கி தான் இருக்குது, வெடிச்சு கீழே இருக்குது. ஏன்னா தண்ணி எனி டைம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆக்களை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்க சொல்லுங்கள். டிஎஸ் நம்ம இங்கேருந்து நம்மளுக்குள்ள மலையை தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளோ நிலச்சரிவுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட நிலச்சரிவுகள் வந்திருக்கு. எண்ணில் அடங்காத அளவுக்கு பார்க்குற இடமா நிலச்சரிவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், இங்கே உள்ள ஆக்கள்லாம் எங்கே இருக்காங்க? சரிம்மா. ஏன்னாம்மா மேலே வெடிச்சு பெரிய அளவில் இது இருக்குது. ஏன்னாம்மா தண்ணி கலங்கி வருது. நான் அந்த ஆக்கள்கிட்ட சொல்கிறேன், அவங்களும் கணக்கே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா பாதிப்புச்சுனாமல் அந்த ஏரியாவே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லி வேலை. சரிம்மா, முடிஞ்ச அளவு கொஞ்ச நாளைக்கு இருங்க. ஏன்னா அந்த தண்ணி நிற்க மாட்டேங்குது. நான் பார்த்தேன் தண்ணி கலங்கி வந்துக்கிட்டு கண். எல்லாத்துட்டையும் காலையிலேயே நாங்கள் சண்டை போட்டோம். எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. எங்களை சரி இப்போ தங்குறதுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறதுக்கு இடம் ஸ்கூலில் நிறைஞ்சு போயிடுச்சு. ஆக்கலாமா? ஆள் அங்கிட்டு உள்ளவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. எங்களுக்குன்னு இந்த பாருங்க, இந்த ஏரியாவில் உள்ள ஆளுக்கு ஒன்றுமே இல்லை. யாருமே எதுவுமே வேணாம் எங்களுக்கு. எங்களோட ஏரியா வந்து எங்க போனாலும் எங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கே மேமலை நல்ல மலை இருக்காங்க தானே. இது மேமலை, இது நல்ல மலை. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கோம். நாங்கள் பொதுவோம். எங்களை யாருமே எடுத்துக்கிறது இல்லை. எங்களுக்கு சிலி போனாலும் நாங்கள் எங்கே போயிட்டு சொன்னாலும் யாரும் கணக்கு எடுக்கிறது இல்லை. அவங்கள தான் அவங்க பார்க்குறாங்க, இவங்கள தான் பார்க்குறாங்க. எங்களை நாங்கள் மேலே உயிரோடு இருக்கமா என்னன்னு எங்களை யாரும் எடுக்க மாட்டோம். இந்த ஏரியா ஸ்லிப் வருது அப்படின்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கே சொல்லிட்டாங்க. இல்லை, அந்த இடம் இறங்குது, அப்படியே இறங்கிட்டு பெரிய பெரிய வெடிப்பு. 15 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்து இப்போ வரைக்கும் யாருமே பேர் கூட கால் உள்ளு போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டம்னா டிஎஸ் பார்ப்பீங்க எல்லாருக்கும். நான் மேமலையில் இருக்கேன். ஹை ரிஸ்கான ஏரியா ஒன்று. இப்போ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களை பார்த்துருப்பீங்க எப்படி நீர் கலங்கி அப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இப்போ போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல தெரியாது. பட் போகும். பட் மக்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாருக்கும். மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்க வைங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பீங்களா இருந்தால் பெரிய ஒரு உயிர் சேதங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க கேட்ட விஷயம் என்னென்னா எங்களுக்கு இந்த வீடுகளில் பிரச்சனை, எங்களை எங்கேயா போய் தங்க வைங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு செய்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ஓ கேஸ்.